ஹாய், வெல்கம் டு பியூட்டி அனலைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில்ஸை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, நம்ம நெயில்ஸில் இருக்கக்கூடிய எல்லோ ஸ்டெயின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஒரு சிலருக்கு நெயிலில் பார்த்தோன்னா எல்லோ கலரில் ஸ்டெயின் மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நெயில்ஸில் வந்து ஸ்டெயின் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நெயில்ஸில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குவாலிட்டியான நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது. நம்ம நெயில் பாலிஷோட ப்ராப்ளம்னால கூட அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெயிலில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை வீட்லேயே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கையில் ஏதாவது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். நெயில் விஷயத்தில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவோம். அது அப்படியே நெயிலே இருந்து அது எப்போ ஃபேடாகி போகுதோ அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கையில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை வந்து நம்ம ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணாமல் அந்த நெயில் பாலிஷ் நம்ம நெயிலே ஸ்டே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டெயின் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் ரொம்ப நாள் நம்ம கையில் நெயில் பாலிஷ் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம நெயில்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு ஷாம்பூ, நீங்கள் வந்து வீட்டில் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பூவில் கொஞ்சமாக எடுத்து அது அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சால்ட்டையும் ஷாம்பூவையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்பூ வந்து அந்த தண்ணியில் நல்லா கரையணும். ஸோ அதுக்காக அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம கையை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ஊற வைக்கும்போது நம்ம நெயில்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்புறம் அந்த எல்லோ ஸ்டெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையை வெளியில் எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஒரு வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம நெயில்ஸில் வந்து நல்லா தடவிட்டு நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணணும். எல்லா நெயில்ஸையுமே அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். நம்ம அப்படி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணும்போது நெயில்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்புறம் அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரியே நம்ம நெயில்ஸோட உள் பாகத்துலேயும் நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா உள்ளார சைடும் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ நெயில்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நெயில்ஸை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணியை மாற்றிட்டு ஒரு கூலிங்கான வாட்டர் எடுத்து நெயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெயில்ஸ் எல்லாமே நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம கையை வந்து உப்புலையும் ஷாம்பூலையும் ஊற வைக்கும் போதே பாதி ஸ்டெயின்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் அதை ப்ரஷ் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம கையை வந்து ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ நெயில்ஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய மெயின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகும்போது சும்மா அப்படியே நெயில் பாலிஷ் போட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி போடக்கூடாது. எப்போவுமே நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் கண்டிப்பாக ஒரு பேஸ் கோட் போடணும். எப்படி நம்ம வெளியில் போகும்போது ஃபேஸ்க்கு க்ரீமு சன்ஸ்க்ரீன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு போகிறோமோ, நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரியே நம்ம நெயில்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். அந்த பேஸ் கோட் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னா நம்ம நெயில்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும்.
கோட் அப்ளை பண்ணியாச்சு. பேஸ் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறமா மற்ற நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் தான் எடுத்து வச்சுருந்தேன். அது அவ்வளோவா நல்லா இல்லைன்ட்டு நெயில் பாலிஷ் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெயில்ஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் அந்த ஸ்டெப் வந்து மறந்துட்டேன். எப்போவுமே நீங்கள் நெயிலை வாஷ் பண்ணி முடித்தோடனே அதில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஜெல்லோ வேஸ்லினோ ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸுக்கு எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெயில்ஸையும் கேர் எடுத்துக்கணும். அப்படி நம்ம கேர் எடுத்துக்கல அப்படின்னா நெயில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி அனலைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.